चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 26/10/1971 அவ்யக்த பாப்தாதா மதுபன். கர்மத்தின் செய்யும் காரியத்தின் ஆதாரம் உள் உணர்வு. இன்று இல்லறத்தில் இருக்கும் பாண்டவ சேனைகளின் பட்டியின் ஆரம்பமாகும். தன்னை பாண்டவன் என்று நினைக்கிறீர்களா? தன்னுடைய பாண்டவ சொரூபம் நிரந்தரமாக நினைவில் இருக்கிறதா? அல்லது சில நேரம் தன்னை பாண்டவன் என்று நினைக்கிறீர்கள் மற்றும் சில நேரம் குடும்பத்தில் இருப்பவன் என்று நினைக்கிறீர்களா? நிரந்தரமாக தன்னை பாண்டவன், அதாவது பாண்டவ வழிகாட்டி என்று புரிந்து கொள்வதினால் எப்பொழுதும் யாத்திரை மற்றும் சென்றடையும் இலக்கை தவிர வேறு ஏதாவது நினைவில் இருக்க முடியுமா? ஒருவேளை வேறு ஏதாவது நினைவு இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் தன்னுடைய பாண்டவ சுரூபத்தை மறந்து விடுகிறீர்கள். நினைவு, அதாவது உள் உணர்வு மாறுவதினால் காரியமும் மாறிவிடுகிறது. செய்யும் காரியத்தின் ஆதாரம் உள் உணர்வு ஆகும். பிரவிற்த்தி, இல்லறம், விருத்தி உள் உணர்வு மூலமாகத்தான். உள் உணர்வு மூலமாக தன் தூய்மையானதாக மற்றும் தூய்மை இல்லாததாக ஆகிறது. எனவே பாண்டவ சேனை உள் உணர்வை எப்பொழுதும் ஒரு தந்தையுடன் ஈடுபடுத்திக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் விருத்தி மூலம் தன்னுடைய முன்னேற்றத்தில் வளர்ச்சி செய்ய முடியும். வளர்ச்சிக்கு காரணம் உள் உணர்வு ஆகும். உள் உணர்வில் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை உள் உணர்வு உயர்ந்ததாக இருக்கிறது என்றால் இல்லறம் உயர்ந்ததாக இருக்கும். அப்படியானால் சுலபமாக வளர்ச்சி ஏற்படும் அளவிற்கு உள் உணர்வில் எந்த விஷயத்தை வைக்க வேண்டும்? உள் உணர்வில் எப்பொழுதுமே ஒரு தந்தையை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற இதுவேதான் நினைவில் இருக்கட்டும். ஒரே தந்தை மூலமாக அனைத்து உறவுகள், அனைத்து பிராப்திகள் ஏற்படுகின்றன. இது எப்பொழுதும் உள் உணர்வில் இருப்பதினால் பார்வையில் ஆன்மீக சுரூபம், அதாவது சகோதர சகோதரரின் பார்வை எப்பொழுதும் இருக்கும். எப்பொழுது ஒரு தந்தையிடமிருந்து பெற்ற அனைத்து உறவுகளின் பிராப்தியின் நினைவிலிழந்த நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் உள் உணர்வு சஞ்சலமடைகிறது. எப்பொழுது ஒரு தந்தையை தவிர வேறு எந்த உறவுமே இல்லை என்றால் உள் உணர்வு ஏன் சஞ்சலப்பட வேண்டும்? உயர்ந்த உள் உணர்வு இருப்பதினால் சஞ்சலமான உள் உணர்வு இருக்க முடியாது. உள் உணர்வை உயர்ந்ததாக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் இல்லறம் தானாகவே உயர்ந்ததாக ஆகிவிடும். எனவே உங்களுடைய உள் உணர்வை உயர்ந்ததாக ஆக்கினீர்கள் என்றால் இதுவே குடும்ப முன்னேற்றத்திற்கு காரணமாகிவிடும். மேலும் முன்னேற்றத்தின் மூலமாக கதி சத்கதியை சுலபமாகவே அடைய முடியும். பிறகு இந்த குடும்பம் கீழே விழுவதற்கான காரணம் இருக்காது.
அப்படி இல்லற மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்திற்காக உள் உணர்வை சரி செய்ய வேண்டும். பின்பு உள் உணர்வு சஞ்சலப்படுகிறது என்ற இந்த புகார் முடிவடைந்துவிடும். நினைவு மற்றும் உள் உணர்வில் எப்பொழுதும் தன்னுடைய நிர்வாண தாமம் மற்றும் நிர்வாண நிலை இருக்க வேண்டும் மற்றும் சரீரத்தில் காரியங்களில் பணிவு இருக்க வேண்டும். அப்படி நிர்வாணம் படைப்பு மற்றும் நிர்வான் உடலை கடந்த நிலை, இந்த மூன்றுமே நினைவில் இருப்பதினால் சரித்திரம், கர்த்தவ்யம் மற்றும் ஸ்திதி மனநிலை மூன்றுமே இந்த நினைவினால் சக்தி நிறைந்ததாக ஆகிவிடும். அதாவது நினைவில் சக்தி வந்துவிடுகிறது. எங்கு சக்தி இருக்கிறதோ அங்கு மூன்றிலும் நினைவிழந்த நிலை வர முடியாது. எனவே நினைவிழந்த நிலையை அகற்றுவதற்காக இந்த சக்தி நிறைந்த நினைவை வையுங்கள். இதுவோ மிகவும் சுலபம் இல்லையா? ஒருவேளை சரித்திரத்தில் நிர்மாண நிலை உருவாக்கம் இருக்கிறது என்றால் உலக படைப்பிற்கான காரியமும் தானாகவே நடக்கும். நிர்மாண நிலை என்றால் நிர் அகங்காரி நிலை. அப்படி நிர்மாண நிலையில் தேகத்தின் அகங்காரம் தானாக முடிவடைந்து விடுகிறது. அந்த மாதிரி நிர்மாண நிலையில் இருக்கக்கூடியவர் எப்பொழுதும் நிர்வாண நிலையில் நிலைத்திருந்து கொண்டே பேச்சில் வருவார்கள் என்றால் பேச்சும் கூட யதார்த்தமானதாக மற்றும் சக்தி நிறைந்ததாக இருக்கும். எந்த ஒரு பொருளும் எவ்வளவு அதிகம் சக்திசாலியாக இருக்கிறதோ அந்த அளவு குவாலிட்டி அளவு குறைவாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி தரம் அதிகமாக இருக்கும். அதேபோல் எப்பொழுதும் நிர்வாண நிலையில் நிலைத்திருந்து பேச்சில் வந்தார்கள் என்றால் பேச்சில் கூட வார்த்தைகள் குறைவாக இருக்கும். ஆனால் சக்தி அதிகமாக இருக்கும். இப்பொழுது விஸ்தாரம் அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் எப்படி சக்திசாலியான நிலையை உருவாக்கி கொண்டே செல்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஒரு வார்த்தையில் 1000 வார்த்தையின் ரகசியம் அடங்கியிருக்கும். அதன் மூலம் வீணான பேச்சு தானாகவே முடிவடைந்துவிடும். முழு ஞானத்தின் சாரம் சிறிய பேட்ஜில் அடங்கியிருக்கிறது. முழு கடலும் இந்த சிறிய படத்தில் சார ரூபத்தில் அடங்கியிருக்கிறது. அந்த மாதிரி உங்களுடைய ஒரு வார்த்தையை கூட அனைத்து ஞானத்தின் ரகசியங்கள் நிரம்பியதாக வெளியாகும். அப்படி பேச்சில் கூட சக்தி நிரப்ப வேண்டும். உள் உணர்வு மற்றும் பேச்சில் சக்திசாலியாக ஆகிவிடுகிறீர்கள் என்றால் காரியமும் எப்பொழுதும் யதார்த்தமானதாக மற்றும் சக்திசாலியானதாக ஆகிவிடும். இங்கு பேட்டரியை சார்ஜ் செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள். எனவே பேட்டரியை சார்ஜ் செய்வதற்காக எப்பொழுதும் தன்னை உலக படைப்பு செய்வதற்கான இன்சார்ஜ் பொறுப்பில் இருப்பவர் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை எப்பொழுதும் தன்னை இந்த உலக பொறுப்பின் காரியத்தில் இன்சார்ஜ் பொறுப்பாளி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் எப்பொழுதும் பேட்டரி சார்ஜ் ஆகி இருக்கும். இந்த சார்ஜிலிருந்து தன்னை மறந்தவராக எப்பொழுது ஆக்குகிறீர்களோ அப்பொழுது பேட்டரி டிஸ்சார்ஜ் சக்தி இழந்து விடுகிறது. எனவே எப்பொழுதும் தன்னை இந்த காரியத்தில் இன்சார்ஜ் என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் தன்னுடைய பேட்டரி சார்ஜ் ஆவதற்கான சார்ட்டை அடிக்கடி சோதனை செய்தீர்கள் என்றால் ஒரு பொழுதும் எண்ணம் மற்றும் காரியத்தில்
மற்றும் ஆத்ம நிலையில் டிஸ்சார்ஜ் ஆகாது. பிறகு இந்த புகார் பலகீன நிலை முடிவடைந்துவிடும். இதுவும் புகார்தான் இல்லையா? அனைவரிடமும் இந்த புகார்தான் அதிகமாக உள்ளது. இதற்கான காரணம் என்னவென்றால், தன்னை எப்பொழுதும் அந்த மாதிரி உயர்ந்த காரியத்தின் பொறுப்பாளர் என்று புரிந்து கொள்வதில்லை. என்ன காரியம் நான் செய்வேனோ என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். இதுவோ இருக்கவே இருக்கிறது. ஆனால் இந்த ஸ்லோகனை இன்னும் ஆழமான ரூபத்தில் எப்படி தாரணை செய்வது என்பதை புரிந்திருக்கிறீர்களா? இந்த பாண்டவர்களின் வட்டிக்காக ஒரு ஆழமான ஸ்லோகன் அவசியமாகும். அது எது? எப்படி என்ன காரியத்தை நான் செய்வேனோ என்னை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள் என்ற இந்த ஸ்லோகனை கூறினோம் இல்லையா? அதேபோல் பொறுப்பில் இருக்கும் ஆத்மா என்னுடைய உள் உணர்வு எப்படி இருக்குமோ அதேபோல் வாயுமண்டலம் உருவாகும். எப்படி என்னுடைய உள் உணர்வோ அப்படி வாயுமண்டலம். அப்படி வாயுமண்டலத்தை மாற்றத்தில் கொண்டு வருவது உள் உணர்வு ஆகும். காரியத்தை விட உள் உணர்வு சூட்சமமானதாகும். இப்பொழுது காரியத்தின் மேல் மட்டும் கவனம் கொடுக்க கூடாது. ஆனால் உள் உணர்வினால் வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பாளி கூட நான் தான். வாயுமண்டலத்தை சதோ பிரதானமாக யார் ஆக்குவார்? நீங்கள் அனைவரும் பொறுப்பில் இருப்பவர்கள் இல்லையா? ஒருவேளை இந்த ஸ்லோகன் எப்பொழுதும் நினைவில் இருக்குமேயானால் பின்பு உள் உணர்வில் சஞ்சலம் ஏற்படுமா? குழந்தை கூட எப்பொழுது சஞ்சலம் செய்கிறது? எப்பொழுது ஃப்ரீயாக இருக்குமோ அப்பொழுதுதான். அப்படி எப்பொழுது உள் உணர்வில் இவ்வளவு பெரிய காரியத்தின் நினைவு குறைவாக இருக்கிறதோ அப்பொழுது உள் உணர்வும் சஞ்சலப்படுகிறது. ஒருவேளை மிகவும் சஞ்சலம் செய்யும் குழந்தை பிஸியாக இருந்தும் கூட சஞ்சலத்தை விடுவதில்லை என்றால் அதற்கு வேறு என்ன வழி இருக்கிறது? இதே புகார் இன்று வரை கூட இருக்கிறது. உள் உணர்வை நினைவில் மற்றும் ஞானத்தில் பிஸியாக வைப்பதற்கு முயற்சியும் செய்கிறோம். இருந்தாலும் சஞ்சலம் ஆகிவிடுகிறது என்றால் அந்த மாதிரியானவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்காக எப்படி சஞ்சலம் செய்யும் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது பந்தனத்தில் கட்டு போடுவதற்காக முயற்சி செய்யப்படுகிறது. அது ஸ்தூலமாக கட்டி போடுவதினாலும் அல்லது வார்த்தை மூலமாக ஏதாவது ஒரு பிராப்தியின் ஆதாரத்தை கொடுத்து அவரை தன்னுடைய அன்பில் கட்டி போடுகிறார்கள். அதேபோல் புத்தியை மற்றும் எண்ணத்தையும் ஏதாவது ஒரு பந்தனத்தில் கட்டி போட வேண்டும். அந்த பந்தனம் எது? எங்காவது புத்தி செல்கிறது என்றால் முதலில் அதனை சோதனை செய்யுங்கள். சோதனை செய்த பிறகு எங்கு எண்ணம் மற்றும் உள் உணர்வு செல்கிறதோ அந்த தேகதாரி மற்றும் லௌகீக பொருளை மாற்றம் செய்து கொண்டே இந்த தேகதாரி மற்றும் லௌகீக பொருளை அலௌகீகமாக அழியாத பொருளோடு ஒப்பிடும் நினைவே கொண்டு வாருங்கள். ஏதாவது ஒரு தேகதாரியின் உள் உணர்வு சஞ்சலப்படுத்துகிறதோ, எந்த உறவில் சஞ்சலமாகிறதோ அதே உறவின் நடைமுறை அனுபவத்தை அழியாத தந்தை மூலமாக செய்யுங்கள். உதாரணமாக, குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவரின் உள் உணர்வு சஞ்சலப்படுகிறது என்றால் இதே உறவின் அலௌகிக அனுபவத்தை அனைத்து உறவுகளுக்குரிய தந்தை மூலமாக பிராப்தி செய்யுங்கள். அப்படி முழுமையான பிராப்தி எப்பொழுது ஏற்பட்டு விடுகிறதோ
பின்பு சஞ்சலப்படுவது முடிவடைந்துவிடும். புரிந்ததா? ஒருவேளை அனைத்து உறவுகள் மற்றும் அனைத்து பிராப்தியும் ஒரு தந்தை மூலமாக ஏற்பட்டு விடுகிறது என்றால் மற்ற பக்கத்தில் இருந்து புத்தி சஞ்சலப்படுமா? அப்படி ஒரே ஒரு மிக பெரிய பந்தனம் இதுதான். தன்னுடைய சஞ்சல உள் உணர்வை அனைத்து உறவுகளின் பந்தனத்தில் ஒரு தந்தையுடன் கட்டி போட்டீர்கள் என்றால் அனைத்து சஞ்சலமும் சுலபமாகவே முடிவடைந்துவிடும். மேலும் வேறு ஏதாவது உறவு மற்றும் பிராப்தியின் வாய்ப்பே தென்படவில்லை என்றால் உள் உணர்வு எங்கே செல்ல முடியும்? அப்படி தன்னைத்தானே அந்த மாதிரி கட்டி போடுங்கள். புராணங்களில் சீதாவை கோட்டுக்குள்ளேயே இருப்பதற்கான கட்டளை இருந்தது என்ற காட்சி மிகவும் பிரசித்தி பெற்றது. அப்படி ஒவ்வொரு அடி எடுத்து வைத்தும் ஒவ்வொரு எண்ணத்தை உருவாக்கிக் கொண்டே தன்னை தந்தையின் கட்டளை ஸ்ரீமத் என்ற கோட்டிற்கு உள்ளேயே இருப்பதாக புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது எண்ணத்தில் கூட கட்டளைக்கு கோட்டிற்கு வெளியே வருகிறீர்களோ அப்பொழுது வீணான விஷயங்கள் முற்றுகையிடுகின்றன. எனவே எப்பொழுதும் கட்டளையின் கோட்டிற்கு உள்ளேயே இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். எந்தவிதமான ராவணனின் சமஸ்காரம் முற்றுகையிடாது. மேலும் அவ்வப்பொழுது தன்னுடைய நேரத்தை இதே விஷயங்களை அகற்றுவதற்காக வீணாக இழக்க மாட்டார்கள். முற்றுகையும் வேண்டாம். அடிக்கடி நேரமும் வீணாகாது. எனவே இப்பொழுது கட்டளையை எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி கட்டளைப்படி நடப்பவராக ஆவதற்காகத்தான் பட்டியில் வந்திருக்கிறீர்கள் இல்லையா? எனவே ஒரு எண்ணம் கூட கட்டளைக்கு புறம்பானதாக இருக்க வேண்டாம் என்று அந்த மாதிரி பயிற்சி செய்து செல்லுங்கள். அந்த மாதிரி கட்டளைப்படி நடப்பவர் என்ற திலகம் நினைவில் இடப்பட்டதாக இருக்கட்டும். இந்த திலகத்தை இடுங்கள். பின்பு முதல் நம்பரில் யார் வருகிறார் என்று பார்க்கலாம். இந்த திலகத்தை தாரணை செய்வதில் முதல் பரிசு பெறுபவர் யாராக இருப்பார்? நல்லது. வரதானம். இல்லறத்தில் இருந்து கொண்டே என்னுடையது என்பதை தியாகம் செய்யக்கூடிய உண்மையான ட்ரஸ்டி மாயாவை வென்றவர் ஆகுக. எப்படி அசுத்தத்தில் கிருமிகள் உற்பத்தியாகிறது, அதேபோல் எப்பொழுது என்னுடையது என்பது வருகிறது என்றால் மாயாவின் பிறப்பு ஏற்படுகிறது. மாயாவை வென்றவராக ஆவதற்காக சுலபமான வழி தன்னை எப்பொழுதும் ட்ரஸ்டி என்று புரிந்து கொள்ளுங்கள். பிரம்மா குமார் என்றால் ட்ரஸ்டி. ட்ரஸ்டிக்கு எதன் மேலும் பற்றுதல் இருப்பதில்லை. ஏனென்றால் அவரிடம் என்னுடையது என்பது இருப்பதில்லை. குடும்பஸ்தன் என்று நினைத்தீர்கள் என்றால் மாயா வரும். மேலும் ட்ரஸ்டி என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் மாயா ஓடிவிடும். எனவே விலகியவராக இருந்து பின்பு இல்லறத்தில் காரியத்தில் வந்தீர்கள் என்றால் மாயா ப்ரூஃப், மாயாவால் தாக்க முடியாதவர் ஆக இருப்பீர்கள். ஸ்லோகன்: எங்கு அபிமானம் இருக்கிறதோ அங்கு அவமானத்தின் ஃபீலிங் அவசியம் வரும். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।